Hello Muskies, we are in June month end news. அதாவது 50% of 2026 is over. இப்போ நம்ம ஜூன் மந்த் எண்ட் ரேர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சோகமான நியூஸ் எல்லாம் இருக்குது. வெனிசுலா, பிலிப்பைன்ஸ் போன்ற சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எர்த்குவேக்கு, நிறைய பேர் அஃபெக்ட்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. மோர் தென் 1000 people have died. இந்த வெனிசுலாலாம் கேள்விப்பட்டேன், இன்க்ளூடிங் அ ஃபுட்பால் பிளேயர், ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ். அதேமாரி கத்தாரில் வந்து ராஸ்தஃபண்டில் ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து நிறையா நடந்து போச்சு, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. எனிவே இதெல்லாம் வந்து ரொம்ப சோகமான ஒரு நியூஸ். மே தே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எனிவே லெட்ஸ் கம் டு ஜூன் மந்த் எண்ட் ரேர் நியூஸ். சரி மஸ்கிஸ், கொஞ்சம் இரங்கல் நியூஸாக பார்த்துட்டோம். சரி, இப்போ ரேர் நியூஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 26-year-old இந்தியன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் லெஃப்ட் இஸ் டெக் கரியர். போன நியூஸில் ஆட்டோ அக்கா பார்த்தோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பரை பற்றி, ரஷ்யாவில். அதுவும் ரஷ்யாவில் ஆக்சுவலி இப்போ போட்டு அடிக்கிறானுங்க, என்ன நிலமையில் இருக்குன்னே தெரில. சரி, ஓகே. எனிவே அவர் வந்து அவருக்கு டெக் கரியரை விட்டுட்டு ரஷ்யாவில் வந்து ஸ்வீப்பர் வேலை பார்க்குறாராம். 1 லட்சம் சம்பாதிக்கிறார் மந்த்லி. எனிவே 4 women in Punjab allegedly abducted a man, forced him to drink alcohol and raped him in a moving car. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பண்ணுறதும் ஃபீமேல் மேல் பண்ணுறதும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப மோசமான ஒரு நியூஸு இது. ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ எல்லா மாதமும் நான் நியூஸாக என்னால் படிக்க முடியுது. நெக்ஸ்ட் நியூஸ் போவோம். ஐடி கம்பெனி ஃப்ராட், 700 employees லெஃப்ட் ஜாப்லெஸ். பூனே ஐடி ஃபோம் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஆனால் எப்படி சிஓ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ராட் அலர்ட்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே. ஆந்த்ரோபிக் அர்ஜஸ் வேர்ல்டு வைட் ஏஐ ஸ்லோ டவுன். இப்போ தான் வந்து ஆந்த்ரோபிக் ரியலைஸே பண்ணுறாங்க, நம்ம போகிற ஃபாஸ்ட்டுக்கு ஹியூமன்ஸ் வர முடியாது அப்படிங்கிற ஒரு, ஐ மீன் ஏஐ போகிற ஃபாஸ்ட்டுக்கு ஹியூமன்ஸால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆந்த்ரோபிக் ரியலைஸே பண்ணுறாங்க. தட்ஸ் பேட் அண்ட் குட் நியூஸ். யூடியூப் அஃபிஷியலி சப்ரஸஸ் நெட்ஃப்ளிக்ஸ். அதாவது இப்போ ஸ்ட்ரீமர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸோட எரா பிகின்ஸுங்கிற மாதிரி யூடியூப் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட வியூவர்ஷிப்போ சப்ஸ்கிரிப்ஷன், ஐ மீன் லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பயங்கரமாக இருக்குது. இதுதான் உண்மை. டெலிகிராம் ஆப் டு ரிமைன் பேண்ட் இன் இந்தியா டில் June 22. ஏன் தெரியுமா? அது நீட் எக்ஸாம் லீக் ஆகிடக்கூடாதுன்னு டெலிகிராமை பேன் பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஐஐடி ஐ மீன் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கோன்னு ஒரு எக்ஸாம் நடக்கும், ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எக்ஸாம் நடக்கிறப்ப அந்த இடமே சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு சைனாவே வந்து சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இதில் ஜேஇ அட்வான்ஸும் ஜேஇ மெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லீக்கே ஆனதில்லை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இஸ் மோர் செக்யூர்ட். ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை மட்டும் ஏதோ ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், மெடிக்கலுக்கு ஏகப்பட்ட பேர் படிக்க வராங்க. எனிவே ஸ்டூடெண்ட் ஃப்ரம் நாக்பூர் கெட்ஸ் அபுதாபி சென்டர். பாருங்கள், நீட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நீட்டில் தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறானுங்க. நீட்டில் தான் வந்து இந்த மாதிரி கிளிச்சு நடக்குது. நீட்டில் தான் காசு கொடுத்து அப்போ கூட ஒரு பையன் 108 வாங்கினா நம்ம போன நியூஸில் பார்த்தோம். The Chinese dad broke down in tears after his son, whom he tutored daily for a year, scored 6. நான் என்ன சொல்கிறேன், இந்த வந்து ஒன்று சொல்லி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரியுதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்துடணும். பொதுவாக நான் இப்போ அதை எப்போதுமே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் மாஸ்க்கோ ஒயிட் மாஸ்க்கோ யாருக்காவது புரியலன்னா யூஸ் டு டெல் தம், இல்லைனா வந்து ஒரு டவுட்டாவது கேட்கணும்.
அது எப்படி 6 மார்க் எடுப்பான்? இந்த நியூஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பேரண்ட்ஸ் டை ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆஃப்டர் வாட்சிங் சன்ஸ் டார்ச்சர் வீடியோஸா? ஓகே, ஐ எம் ரியலி ஃபீலிங் பேட் ஃபார் திஸ். பாருங்க, பையனையும் வந்து தொலைச்சிட்டு, இதெல்லாம் வந்து நரகம்டா, உண்மையிலே நரகம். குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இது பார்த்தீங்களா, ராஜேஷ் மேத்தா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று வச்சு அவ்வளோ க்ரோர் ரெவன்யூ வர மாதிரி 5 இயர்ஸில் காமிச்சு, அதாவது இவரை நம்பி ஸ்டாக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கி எல்ஐசி இவர் மேலே வந்து ஆல்மோஸ்ட் 1600 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்தியாவில் இவ்வளோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்கேமாக நடந்திருக்கு. அதாவது இதை வந்து குஜராத்தோட யூனோ வாட் பீப்புள் டு குஜராத்தோட டேக்கிள் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி வந்து இதை பார்க்கும்போது ஆக்சுவலி லிட்டரலாக எல்லாருமே எவ்ரி ஒன் லிட்டரலி காட் ஸ்கேட். சும்மா ஒரு ஃபேக்காக கூட கணக்கு காமிச்சு என்னென்னலாம் பண்ண முடியுதுங்கிறதுக்கு இதுதான் வந்து எவிடன்ஸ். மதர் ஃபைண்ட்ஸ் அவுட் சார் சன்ஸ் பிரைட் இஸ் சார் லாங் லாஸ்ட் டாட்டரா ஆன் வெட்டிங் டே. ஓ மை காட், ஓ மை காட். ஸோ பேசிக்கலி இது டர்கேரியன் ஃபார்முலா மாதிரி இருக்குது. பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் இப்போ அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். A+B² போட்டு பார்த்தா மதரால் எதுவும் பண்ண முடியாது. ஷீ இஸ் லக்கி டு ஹேவ் போத் ஆஃப் தம் டுகெதர் பட் இன் டிஃப்ரெண்ட் ரோல். டாக்டர் ரேப்ஸ் உமன் பேஷண்ட் இன்சைட் ஆப்ரேஷன் தியேட்டர் டியூரிங் ட்ரீட்மெண்ட் கன்ஃபஸஸ் ஆஃப்டர் அரெஸ்ட். இப்படியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானுங்க. சி வெரி லிட்டரலாக ரொம்ப மோசமாக போகுது. எல்டர்லி சீரியல் கில்லர், அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. 88 கெட்ஸ் லைஃப் வித்தவுட் பெரோல் ஈட் கில் அகெயின் ஜட்ஜஸ். ஆமாம், கரெக்டு தான். அது 88லையும் கொலை பண்ணுறான்னா, ஒயிட் உமன் கிவ்ஸ் பர்த் டு அ பிளாக் பேபி அக்யூசஸ் ஹஸ்பண்டா. டெக்னிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு தெரில இது என்ன நடந்திருக்குன்னு. கீழே வந்து வேறு ஏதோ பயாலஜிக்கலாலாம் பிரச்சனை இருக்குன்னு கமெண்ட்ஸில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, பெங்களூரு லாயர் மதர் அக்யூஸ்ட் ஆஃப் கில்லிங் அ 6-year-old டாட்டர் டு கிளியர் பாத் ஃபார் லவ்வரா. கைஸ் லிட்ரலாக இதை நான் வந்து எல்லா நியூஸ்லையும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லிட்ரலாக மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் ஐ திங்க் தே டோன்ட் கேர் அபவுட் தேர் சில்ட்ரன். தே வாண்ட் தேர் ஓன் பர்சனல் லைஃப் டு கெட் ஃபில்ட். அதனால் தே ஆர் கில்லிங் தேர் பேபிஸ் சில்ட்ரன்ஸ். போன டைமில் டிவோர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு 8 குழந்தைங்க கொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து மேலே ஒரு நியூஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதர் வந்து ஒரு 6-year டாட்டர் கொண்டுட்டாங்க. மதர்வுட்டே உண்மையிலே பிட்ரே ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். எனிவே வீடியோஸ் பார்ப்போம். ஓகே, man entered the mall, stole woman's bra. What the fuck? ஹிந்தியில பேசுறாங்க, ஒன்றும் புரியல எனக்கு. கல்ட்ரா ப்ரோ அவன் சிரிக்கிறான், இவனும் சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரேரான நியூஸாக இருக்குடா. ஐயோ, ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருப்போம் போல. ஓ ஷிட், திஸ் இஸ் சம் ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா. ஐயோ, ஓ நீட்டா, ஆமாம் அதான் நியூஸ் நான் பார்த்தேன். ஃபாதர் வந்து கெஞ்சினதாகவும் கொஞ்சம் லேட்டாக வந்தனாலும் ஓ மை காட் இந்த குழந்தை அழுகுது, இந்த பொண்ணு.
மக்களே உண்மையிலே உங்களுக்கு இந்த நீட்டு மேலே இவ்வளோ ஈர்ப்பு இருக்குமா? எனக்கு சீரியஸாக புரியல. இவ்வளோ சஃபரிங்கா ஒரு எக்ஸாமுக்கு? சே, கடைசியில் அவர் அடிச்சுக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். ஏன் ஃபாதர் கொலாப்ஸில் தான் கொலாப்ஸ் ஆகிட்டார் போல். ஓகே, ஆனால் ரொம்ப இதுவாக இருக்கும். கான்பூர் மேனு ஒய்ஃபு மேரிஸ் மதுரின்லாவா? இது என்னடா பண்ணுறீங்க? நார்த்து வந்து கான்பூர் வந்து நார்த்தா சொல்லிட்டா டவுட்டாக இருக்கு. ஐயோ, இதெல்லாம் பார்த்தோன்னா நான் பைத்தியமாயிருவேன். அதெல்லாம் ரேராக கூட என்னால் பார்க்க முடியல. யோசிச்சுப்பாரு அந்த பையனோட மைண்ட் செட்டுனால கெஸ்ஸே என்ன பண்ணுவான் இனிமேல் லைஃப்பில், என்ன பண்ணுவான்? அம்மாவும் இல்லை, யாரை கூப்பிடுவான்? அப்பாவை பற்றி எந்த நியூஸும் இல்லை இதில். ஐ ரியலி வானா ஹிம் டு கம் லைக் சம் இண்டிபெண்ட்டாக பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழ்நாடு போலீஸ் ரஷ் நீட் ஆஸ்பிரண்ட். வாவ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நியூஸு சம்வேர் இன் நார்த், ஆனால் இது தமிழ்நாடு போலீஸ். இங்கே பாரு போலீஸ் பாரு. ஆல்ரைட் மக்களே. ஓகே மாஸ்கீஸ், மந்த் அண்ட் நியூஸ் ஆஃப் ஜூன் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். முடிந்து விட்டது. ஜூன் முடிஞ்சோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. 50% முடிஞ்சிருச்சு. 2026ங்கிறதே வந்து அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜூன் முடியும் போது தான் நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஞாபகம் வரும். எனிவே, ஜூன் நியூஸ் முடிந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூலை நியூஸ் ஜூலை மந்த் எண்டில் பார்ப்போம். இன்னும் என்னென்ன ரேர் நியூஸ்லாம் பார்க்க போகிறோன்னு தெரில. மோஸ்ட்லி இந்த மாதிரி அஃபேர் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நான் வந்து நேச்சரை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நியூஸ் போகலான் இருக்கேன். சரி, எனிவே நெக்ஸ்ட் மந்த் உங்களை மந்த் நியூஸில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ மாஸ்கீஸ்.